ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பேபிகார்ன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். பேபிகார்னை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு அரிசி மாவு போட்டுக்கிறேன். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டிருக்கேன். அடுத்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேபிகார்ன் வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு டவாவில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வளர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துருவோம். இதே மாதிரி அடுத்த பேட்ச் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு பேன் போட்டுப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். அதில் ஒரு 8-9 பூண்டு அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுருவோம். இதோடையே சேர்த்து ஆனியனும் வந்து சின்ன சின்னதாக எந்த அளவுக்கு உங்களால் சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் லைட்டாக வதக்கிப்போம். ஆனியன் வதங்குறதுக்குள்ளே நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணிப்போம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1-1.5 டேபிள் ஸ்பூன் நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துப்போம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிப்போம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இந்த சின்ன ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலே ஆட் பண்ணிப்போம். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ வெங்காயமும் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த டொமேட்டோ வெல்லம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். இது வந்து நல்லா வதங்கட்டும். அந்த டொமேட்டோ ஸ்மெல்லு ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளோர் மிக்ஸையும் இதிலே ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் ஒரு தடவை அதை வந்து இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு அந்த கார்ன்ஃப்ளோர் எல்லாம் அடியில் வந்து போய் தங்கியிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா சீக்கிரமாகவே வந்து இது கெட்டி ஆயிரும். ஸோ வந்து அந்த நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் அந்த ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஓரளவு கொதிக்கணும்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக அப்படியே கொதி வரட்டும். அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு, மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக கொதி வரட்டும். நல்லா கொதித்து அந்த ஸ்மெல் போன பிறகு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பேபிகார்ன் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வந்து குக் பண்ணுங்கள். உப்பு, காரம், ஸ்வீட்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும்.
இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இன்னும் ட்ரையாக வேணாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் குக் பண்ணலாம். ஆனால் இது கரெக்டாக இருக்கும். நான் வந்து சப்பாத்தி போட்டிருக்கேன், அதுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.